மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. விவாகரத்து வழக்கை வாபஸ் பெற்றிருக்கிறார் சங்கீதா அவர்கள். மாண்டூர் பேரவைத் தலைவர் ஒரு தனிநபர் கடன் என்று சொன்னால் நீங்கள் வந்து 60 நாட்களுள்ளாக 20,000 கோடி கடன் வந்திருக்கு. டேய் என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்க, என்னாச்சு? அத நினைச்சேன். பேரவைத் தலைவர் அவர்களே, எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? என்கிற ராணுவ உறுப்பினர் லாட்டரிங்கிறாங்க. திரு உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக? பதில் சொல்லட்டும், பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. கையில ஒரு மைக்கு, சேட்டலைட் டிவி இருக்குன்னு ஒரு கோட்டை மாட்டிட்டு நீங்க என்ன வேணா கேப்பீங்க, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? இல்ல, பதில் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. அப்ப சொல்லுங்க. நான் எந்த தொழிலையும் இல்ல. இந்த ஆர்டிஎக்ஸ் எமோஷனானா எதிரிக்கு ப்ரொமோஷன் மேல என்னுடைய ஒரு அடி 100 இடிக்கு சமம். இந்த சூறாவளி சாம்பிள் பாக்குறியா? நான் எந்த தொழிலும் இல்ல, எந்த நிறுவனம் நடத்தல. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. தைரியம் இருந்தா ஏன் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர், மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அமைச்சர் அவர்கள் திமுக ஏன் லாட்டரி நடத்துகின்ற நிறுவனத்திடம் என்று ஃபண்ட் வாங்கினாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் அண்ணன் எடப்பாடியாரின் இதய துடிப்புகளே, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.